வெரி குட் மார்னிங் சோல்ஸ். இன்னைக்கு அன்இமேஜினபிள் வேல வந்து நான் வந்து அந்த டிவைன் பிளஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணேன். இந்த சாங்கை வந்து ரீட் பண்ணும்போதே எனக்குள்ளே வந்து பயங்கரமான ஒரு பிளஸ் ஃபீல் வந்து வந்துருச்சு. ஏன்னா அது பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணியிருக்கிறனால அது அது ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சு, எவ்வளோ அழகாக வந்து இவர் இந்த பாட்டை வந்து புரிஞ்சு எழுதியிருக்காரு அப்படின்னு நினச்சி ரொம்ப உருகி போயிட்டேன். என்னால் வந்து அந்த பரவசத்துலேருந்து வெளியில் வரவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து இப்போ வெளியில் வந்து இல்லை நம்ம கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து நான் பேசுகிறேன். அப்படி ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு சாங்கு. உங்களுக்கு வந்து இது புரியலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த பாட்டை வந்து எனக்கு அவங்க பேசுகிறதெல்லாம் புரியலை, எனக்கு புரிய வைங்க, அவங்க அனுபவிக்கிற மாதிரியான பிளஸ்ஸு, அந்த பேரானந்த உணர்வு வந்து எனக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க. கேட்டு அந்த பாட்டை வந்து திரும்பி திரும்பி இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நிறையா தடவை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ண அவருக்கு வந்து இந்த பேரானந்தம் அப்படின்னா, இந்த டிவைன் பிளஸ் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு வந்து உணர வைப்பார். எப்படி ஒரு வரி வந்து ரீட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த ஆனந்தம் கிடைக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. படிக்கும் போதே வந்து ஏதோ ஒரு பெரிய நிறைய வந்து அந்த காட் வந்து ஒரு பெரிய லைட்டாக மாறி, டிவைன் வந்து நிறைய ஒரு நம்மளால் இமேஜினே பண்ண முடியாதபடியான ஒரு எப்படி சன் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு லைட்டாக மாறி அப்படியே நம்மளை வந்து தாக்குனா, அதாவது அட்டாக்குனா நெகட்டிவாக இல்லை, அப்படியே நம்மளை வந்து அந்த ஈகோன்னு ஒன்று இருக்குதுல்ல, நந்தினி அப்படின்ற ஒரு பர்சனை வந்து உடச்சி தூக்கி போட்டு அப்படியே வந்து நம்மளை வந்து அப்படியே ஃபாலோ ஆஃப் பண்ண வச்சா எப்படி இருக்கும். அந்த நந்தின்ற ஐடென்டிட்டியவே எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு அப்படியே வந்து அவரோட ஐக்கியமாக வைக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஃபீலை வந்து நான் வந்து இந்த பாட்டு ரீட் பண்ணும்போது ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ரீட் பண்ணும்போதே இந்த ஒரு உணர்வு வந்து வந்திருக்கு. அநேகமாக உங்கள் எல்லாருக்கும் வந்து 30 days முடியுது. உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறனால கடவுள் கருணை காட்டி எனக்கு வந்து இந்த பாட்டு மூலமாக இந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா கூட இந்த ஹாப்பினஸ் வந்து கிடைக்குமான்னு டவுட்டு தான். இது வந்து கண்டிப்பாக இது என்னோடய லைஃப்பில் வந்து இந்த ஹாப்பினஸ்ஸை நான் வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து நான் வந்து உணர்றனால என்னோடய லைஃப்பையும் காட் வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்றது எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக ஒரு 2 days முன்னாடி இதே ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்துச்சு. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பிளேஸ்லேருந்து நான் தான் டிவைன்னு சொல்கிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்த உடனே ஒரு நிமிஷம் நான் அந்த உணர்வுக்கு போனேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை இமீடியட்டாக நானே இமேஜின் பண்ணி ஏஐயில் போட்டு அந்த மொமெண்ட்டை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தேன். 2 நாள் முன்னாடி தான் ஃப்ரேம் பண்ணேன். அதை இன்ன வரைக்கும் நான் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகவே முடியல. டெய்லி மறந்து போகும். பட் இன்றைக்கி தேர்ஸ்டே வந்து காலையில் இந்த பாட்டை வந்து ரீட் பண்ணும்போது அன்னைக்கு இருந்த உணர்வை விட 1000 times இன்னும் அதிகமாக எனக்கு இன்றைக்கி வந்து இந்த பிளஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அப்போ அந்த ஃபோட்டோ வந்து ஏன் வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் ஃப்ரேம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எனக்கு புரியுது. அது நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வந்து நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி தான் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகலாமா இல்லைன்னா வீட்லேயே வச்சுருக்கலாமா நம்ம பார்க்குற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணணும். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நான் அந்த பாட்டை வந்து சொல்கிறேன். ராப்பகலற்ற இடத்தே இருந்து பராக்கர ஆனந்த தேரல் பருகால் ராப்பகலற்ற இணையடி இன்பத்து ராப்பகல் மாயை 2 தேனே. அதாவது இது வரைக்கும் நான் வந்து அந்த பாட்டை வந்து முழுசாக ரீட் பண்ணவே மாட்டேன். லைன் பை லைன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்களே ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். பட் இன்றைக்கி வந்து இந்த பாட்டை வந்து இதோட ஒரு 20-25 தடவையாவது ரீட் பண்ணிட்டேன். பண்ண வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ராப்பகலற்ற இடத்தே இருந்து, இரவு பகல் அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸு, இரவு பகல்னால் அவர் மீன் பண்ணுறது வந்து டே, அதாவது ஒரு நாள் வந்து இம்பார்ட்டண்ட்டு, டைம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு, டைம் போச்சுன்னா வராது அப்படின்னு சொல்லியே தான் நம்மளை சின்ன வயசுலேருந்து வளர்த்துருப்பாங்க. ஆனால் இந்த இறைவனை தேடி போகிற பாதையில் நீங்கள் ரொம்ப டீப்பாக இறங்கின பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும்னா, டைமு டேட்டெல்லாம் ஒரு மேட்டராகவே இருக்காது. நேச்சுரலாக நீங்கள் அந்த மாதிரி மாறிடுவீங்க. உங்களுக்கு டேட் ஒரு இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்காது. ஐயோ 1ஆம் தேதி ஆனால் நம்ம வந்து வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், டியூ இருக்குது 5th அப்படின்ற எந்த உணர்வுமே வந்து உங்களுக்கு வந்து வராமல், ஏன்னா எதுக்காக நம்ம டேட்டை பார்ப்போம்,
நம்மளோட கமிட்மெண்ட்ஸ்க்காக தான் நம்ம டேட்டை பார்ப்போம். அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நேச்சுரலா வந்து ஏதோ கடவுள் வந்து நம்மளோட பர்சனல் செக்ரட்டரி மாதிரி, நம்ம ஏதோ பாஸ் மாதிரி, நம்ம வந்து வேற ஏதோ ஒரு வேலையில பிஸியா இருக்கும்போது, அந்த பர்சனல் செக்ரட்டரி வந்து எல்லா வேலையும் பார்த்துப்பாங்கல்ல, அந்த மாரி எல்லாமே வந்து தானா நடக்கும். நம்ம வந்து அந்த இடத்துல பிடிப்பு வைக்காம இருந்தா, நான் தான் அத பண்ணணும், நான் தான் செய்யணும் அப்படின்ற எண்ணத்த லூஸ் பண்ணிட்டு, நீங்க இருக்கீங்க, நீங்க பார்த்துப்பீங்க. என் வேலை வந்து உங்கள நினைக்கிறது, அதே மாதிரி உங்க மூலமா நான் என்னெல்லாம் பிளெஸ் அனுபவிக்கிறேனோ, அத எல்லாருக்கும் சொல்றது. அதே மாரி எல்லாருக்குள்ளயும் நீங்க இருக்கீங்க. எல்லாருக்குள்ளயும் நீங்க இருக்கும்போது, உங்களுக்கு செய்ற சேவையா நான் மத்தவங்களுக்கும் செய்வேன். என்னோட ஒரு நாள்ல ஒரு கர்மயோகியா அன்னைக்கு நீங்க என்னோட பர்சனல் லைஃப், பிசினஸ் இல்ல ஆஃபீஸுக்கு என்ன ஒர்க் குடுத்துருக்கீங்களோ, அந்த ஒர்க்க அன்னைக்கு மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆன்மீக தேடலுக்கும், அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றதுக்கும் என்னோட டைம் அண்ட் எஃபர்ட்ஸ நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவேன். மித்தத நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு என்ன ஆகும்னா, என்ன டைம்ன்னு நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அது காலையிலயா, நைட்டான்னு பார்க்க மாட்டீங்க. அதே மாரி தேதி டோட்டலா மறந்துரும். எனக்கு இன்னைக்கு என்ன தேதின்னு எனக்கே தெரியாது. டேட் பார்க்குறதெல்லாம் நான் மறந்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அன்னைக்கு காலையில ஆஃபீஸ் போன பிறகு தான் எனக்கு தெரிய வரும். ஓ! இன்னைக்கு இந்த டேட்டா, இன்னைக்கு இது பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நெனப்பேன். ஆல்மோஸ்ட் எப்பவுமே அதுக்குரிய அந்த ஃபண்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த ஃபண்ட்ஸ் இல்லனாலும் அப்படியே அந்த டே வந்து அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு, என்னால என்ன முடியுமோ அந்த ஒர்க்க வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி 100% கான்சன்ட்ரேஷனோட பண்ணுவேன். ஏதோ எந்த கவலையும் வந்து கிளிங் பண்ணிட்டு நான் பண்ண மாட்டேன். அன்னைக்கு எனக்கு என்ன டியூட்டி என் பிசினஸ்ல, அந்த டியூட்டி என் இன்ட்யூஷன்ல வரும். அந்த இன்ட்யூஷன் படி நான் வந்து போவேன். வித்தின் தட் டே அந்த ஃபண்ட் வந்து எனக்கு தேவையானது வந்து கிடைச்சிரும். அப்படி ஈவன் கிடைக்கலனாலும் அதுவுமே காட் பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை சொல்லுவேன். டைம் கேட்பேன். எனக்கு நாளைக்கு வந்துரும் குடுங்க அப்படின்னு சொல்லிருவேன். பட் பார்த்தா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் வந்து காட் வச்சிருப்பாரு. ஏன் வந்து 1 நாள் டிலே ஆச்சு, ஏன் 2 நாள் டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்றது கிடையாது. ஒரு கர்மயோகியா என்னோட வேலையை மட்டும் நான் பார்த்துட்டு, என்னோட பிரெயினை வந்து நான் எதில் போடுவேன் அப்படின்னா, நம்ம அனுபவிச்சதை அடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி வந்து தெரியப்படுத்தலாம், அவங்களுக்கு இந்த உணர்வை வந்து எப்படி கொடுக்கலான்றதை மட்டும் யோசிப்பேன். இல்லைன்னா கடவுளே என்ன பண்ணுவாருன்னா, யாரையாவது அனுப்புவார். ஒரு தேவையோட யாராவது வருவாங்க நம்மக்கிட்ட மெசேஜ். அப்போ புரிஞ்சுக்கோ, ஓகே காட் வந்து இவரை வந்து நம்மக்கிட்ட அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால என்ன முடியுமோ அதை சொல்றது. இந்த ப்ராசஸ்ல நம்மளுக்கு வந்து டேட்டும் தெரியாது, டைமும் தெரியாது, காலையிலையும் தெரியாது, சாயந்தரம் தெரியாது, நைட்டும் தெரியாது. நம்ம பாட்டுக்கு டிராவல் ஆகிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு வரும். அது வரும்போது தான் உங்களுக்கு வந்து புரியும். அப்போ நான் வந்து யாராவது என்கிட்ட டேட்டு கேட்டால் திருன்னு முழிப்பேன். சுத்தமாக எனக்கு டேட்டு தெரியாது. ஏன்னா ஒரு நாளும் நான் டேட்டை பார்த்ததில்ல. ஈவன் இப்போ நான் பார்க்குறேன்னு வைங்களேன், இன்னைக்கு டேட்டு அப்படின்னு பார்த்தேன்னா கூட அடுத்த ½ அன் ஹவரில் திரும்பி எனக்கு மறந்துடும் அது என்ன டேட்டுன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து அந்த இல்யூஷனை தாண்டி போகிற ஒரு நிலைமை. இதை வந்து அவர் வந்து திரும்பி சொல்லும் போது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஸ்டேஜுக்கு வந்து சீக்கிரமா வருவீங்க. அப்ப ராப்பகலற்ற இடத்தை இருந்து பராக்கர ஆனந்த தேரல் பருகார். அதாவது இந்த டே அண்ட் நைட்டு 4 இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் தாண்டி வந்து ஒரு ஸ்டேஜில் நம்ம இருப்போம். அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த இறைவனோட அந்த பிளிஸ் வந்து அப்படி தேனு. அந்த பராக்கர அப்படின்னா அந்த சுப்ரீம் ஆனந்த தேரல், டிவைன் அந்த சந்தோஷமான அந்த பிளிஸ்ஸை தான் வந்து சொல்றாரு. தேரல்னா தேன். இதை குடிக்காதவங்க அப்படின்றாங்க. இது வந்து இதை குடிக்காதவங்களுக்கு வந்து இறைவனோட அந்த இணையடி வந்து அந்த இறைவனோட இணையடி தான் அந்த பிளிஸ்ன்றது சொல்றது. ராப்பகலற்ற இணையடி இன்பத்து, அந்த கடவுளோட அந்த ஃபீட்டை வந்து உணர்ந்த அந்த பயங்கரமான அந்த இன்பம் வந்து அவங்களுக்கு புரியவே புரியாது. இதை தான் வந்து அவர் வந்து இதில் மீன் பண்ணியிருக்காரு. அடுத்து 4வது லைன்ல வந்து ராப்பகல் மாயை 2 தேனே அப்படின்னா, திரும்பியும் அந்த ராப்பகல் டே அப்படின்ற இல்யூஷன், டே அண்ட் நைட்டு, அப்புறம் டைம்ன்ற இல்யூஷன், அதை மாயைன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் 2 தேனே, இங்கே 2 இடம் அப்படின்னா நல்லது கெட்டது அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ இந்த 3ஐயும் தாண்டி இருந்தா மட்டும்தான் இந்த பேரின்ப தேனை வந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுமா, உணர்ந்து அந்த சந்தோஷத்துல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல வந்து இவர் வந்து சொல்லியிருக்க அந்த 3மே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான கான்செப்ட் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ராப்பகல்ன்றது, டேட் அண்ட் டைம்ன்றது நம்மளா உணர்ந்தாதான் உண்டு. எப்படி நம்ம யார் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் நான் வந்து என் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் சொல்லிட்டு போக போக வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு திடீர்னு டேட்டெல்லாம் வந்து என்ன ஆகும்னா, டேட்டெல்லாம் ஞாபகமே வச்சுக்க முடியாது.
அப்போ உடனே நீங்கள் வந்து இக்னரன்ஸில் என்ன பண்ணுவீங்கன்னா, ஐயோ நம்மளுக்கு வயசாயிடுச்சோ மறதி ஆயிடுச்சோ அப்படிலாம் நினைப்பீங்க. அது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் எலிவேட் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயம் வந்து டேஸ் வந்து ஞாபகம் இருக்காது. அதனால அதை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மாயை, அப்புறம் டூயாலிட்டி பற்றி சொல்லியிருக்காரு. 2 இடம்னா நல்லது கெட்டது, நம்ம லைஃப்பில் துன்பம், அதுக்கப்புறம் இன்பம், இதை சொல்கிறாரு. இதுவும் ரொம்ப ரொம்ப ஹெவியான ஒரு கான்செப்ட்டு. அதனால் எல்லாத்தையும் இந்த பாட்டில் சொல்ல முடியாதனால இந்த பாட்டில் நான் மாயை மட்டும் ஒரு கிறிஸ்பாக வந்து உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். உங்களில் நிறைய பேர் வந்து அந்த மாயைன்ற வார்த்தையை வந்து ஒன்று உங்களுக்கு அது கரெக்டாக புரியாமல் இருக்கும், இல்லைன்னா அதை பார்த்து பயப்படுவீங்க. அந்த வார்த்தையை யார் சொன்னாலும் என்னவோ மாயைன்றாங்க, அப்போ உலகமே பொய்யின்றாங்களா, அப்போ நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க சந்தோஷம்லாம் பொய்யின்றாங்களா, அப்படின்னா நம்ம வந்து சந்தோஷமே இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயைன்னு யார் வார்த்தை சொன்னாலுமே நேச்சுரலாக வந்து எல்லோரும் வந்து அதை நினச்சி பயப்படுவாங்க. ஐயோ நான் அதை தெரிஞ்சுக்க விரும்பலை, தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் பாட்டுக்கு செயின்ட் மாதிரி ஆகிட போகிறேன், எல்லாத்தையும் நான் வந்து இழந்துட போகிறேன், எல்லாமே வேணாம்னு நினச்ச போகிறேன், எனக்கு வந்து இந்த உலகத்தோட எல்லா இன்பமும் வேணும், அது கூட துன்பம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து இந்த மாயைன்ற விஷயம்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது என்னதான் மாயின்னு சொல்கிறாங்க, மாயின்னா என்ன அர்த்தம், அப்படி எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது, எதை இவனுங்க மாயின்னு சொல்கிறானுங்க, ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரியே தான் பண்ணுவாங்க. ஒன்று இப்படி நினைப்பாங்க, இல்லைன்னா அதை நெகட்டிவாக நினைப்பாங்க. ஆக்சுவலாக மாயின்றது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க நம்ம லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா போகுது. இந்த விஷயம் வந்து யாருமே வந்து சொல்லி கொடுக்கல. அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, மாயின்ற வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரும் பயப்படுறாங்க. அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அதை பற்றி தேடுறதுக்கான அந்த வழியவே பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இக்னோரன்ஸ் தானே. ஸோ நான் வந்து அதை உடச்சி எனக்கு தெரிஞ்சே ஆகணும், ஏன்னா எனக்கு என் லைஃப் வந்து இந்த லைஃப் சைக்கிள் எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, அப்புறம் திரும்பி துக்கமாக இருக்குது, திரும்பி சந்தோஷமாக இருக்குது, துக்கமாக இருக்குது, இப்படியே தான் என் லைஃப் போயிட்டுருக்குன்ற போது நான் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து என்ன போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி நேற்று ஆக்சுவலாக யதார்த்தமாக எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மெசேஜ் பார்க்கும்போது என்னோடய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிளியர் கட்டாக அதில் தெரிஞ்சிச்சு. அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிறவாமை வேணுன்ற மாதிரி போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து லைஃப் பேட்டர்ன் புரிஞ்சிச்சு, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. என்னது கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்குது, அப்புறம் திரும்பி துக்கம், திரும்பி சந்தோஷம், இப்படியே வாழ்கிறது, இதுதான் வாழ்க்கைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம். ஐ டோன்ட் வாண்ட் டு டை அவுட் ஆஃப் சூசைட். சேம் டைம் வந்து என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. என்னோட டெத்து வந்து யாரையும் பாதிக்கக்கூடாது. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு போய் நான் செத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் அப்படிப்பட்ட பர்சனும் இல்லை. ஸோ யாருக்குமே என்னோட டெத்து வந்து பெருசாக பாதிக்காமல் நான் ஜஸ்ட் எல்லாரோட மெமரிஸ்லேயும் நல்லபடியாக இருந்து நேச்சுரலாக வந்து எனக்கு ஒரு டெத்து வந்து வேணும்னு சொல்லி ப்ரே பண்ண ஒரு பர்சன். ஏன்னா ஐ டோன்ட் லைக் திஸ் லைஃப் அட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தூக்கி அப்போ அந்த மொமெண்ட்டில் நான் இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு சொல்யூஷன் இந்த லைஃப்க்கு ஏதாவது பிஹைண்ட் ஏதாவது ஆன்சர் இருக்கான்னு தேட ஆரம்பிச்சது தான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. நானே செல்ஃபாக வந்து ஒன்றுனா என்னை ஆக்சுவலாக நான் செல்ஃப்ன்றதை விட காடு தான் கைட் பண்ணார். அண்ட் அது கூட எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த சின்ன வயசுலேருந்தே செல்ஃப்லெஸ்ஸாக அன்கண்டிஷ்னலாக உதவி பண்ணி அதுக்கு ஏதோ ஒரு வைப்ரேஷன் பவர் கிடச்சிருக்கு போல இருக்குது. அந்த வைப்ரேஷன் பவர் வந்து கடவுளுக்கு வந்து என் மேலே ஒரு கருணை காட்டி இந்த இப்படி ஒரு பாத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அப்போ நான் வந்து தைரியமாக அந்த இல்யூஷன்னா என்னன்றதை தேட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு, அட கடவுளே, வாழ்க்கை இவ்வளோ அழகான வாழ்க்கையவா நம்ம வந்து முட்டாள்தனமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா அன்ஃபோல்டு பண்ண எப்படி சொல்கிறது, ஒரு 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 ட்ரெஷர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரெஷர் மேலே வந்து நிறைய பெட்ஷீட்டு பூட்டி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பெட்ஷீட்டாக ரிமூவ் பண்ண நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்க ட்ரெஷரோட அந்த வேல்யூ வந்து தெரிய ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று ரிமூவ் பண்ணும்போது உள்ள லைட்டாக பளிச்சுன்னு தெரியுது, அதுக்கப்புறம் அடுத்து ரிமூவ் பண்ணும்போது இன்னும் பளிச்சுன்னு தெரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே தானே போவோம். ஆக்சுவலாக உள்ளே இருக்குது ட்ரெஷர். ஆனால் நம்ம எல்லோரும் மாயன்றதை என்ன நினச்சிட்டு இருந்தோம், உள்ள ஒரு வெற்றிடம் தான் இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணாமல் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம். அந்த வெற்றிடத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு லைஃப் பிடிக்காமல் போயிடும், அப்புறம் வாழவே நம்மளுக்கு பிடிக்காது, ஒன்று நம்ம செத்துருவோம், இல்லைன்னா நம்ம செயின்ட் ஆயிடுவோம் தானே நம்ம நினைப்போம். ஆக்சுவலி தட் இஸ் நாட் த ட்ரூத். இல்யூஷன்னு மாயைன்றது வந்து நம்மளை கஷ்டப்படுத்துகிற, நம்மளை முட்டாளாவே வச்சு துயரப்படுத்துகிற விஷயங்கள், நம்மளை வேதனைப்படுத்துகிற எல்லா விஷயத்தையும் ரிமூவ் பண்ணி எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக
சினிமாலெல்லாம் வந்து பார்ப்பீங்கள்ல, ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து கவலையே இல்லாமல் ஜாலியாக சுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை எப்பவுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு படத்தில் போடுவாங்க, எனக்கு கவலையே கிடையாது அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை வந்து நம்மளை வந்து மாற்றுறதுக்கு மட்டும்தான் மாயையை வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ மாயைன்றது நம்மளை வந்து எப்பவுமே சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நம்மளோட லைஃப்பை வந்து ரொம்ப மேஜிக்கலாகவும் மாற்றக்கூடிய ஒரு டூலை மறைச்சி வச்சிருக்க விஷயம்தான் மாயை. அப்போ அப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிட்ட பிறகு நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு அந்த மாயையை வந்து உடச்சி தூக்கி எறியணும்னு தானே தோணும். அப்படின்னா வந்து ஒவ்வொன்றா வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் நீங்கள் போகும்போது ஒன்றா ரிமூவ் ஆக ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டாக மாறுவீங்க. உங்களோட ஹாப்பினஸ்க்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அது என்ன பண்ணும்னா சுற்றி பயங்கரமாக கண்ணுக்கு தெரியாமல் ஒரு வைப்ரேஷன் நேற்றே நான் அனுப்பினேன் இல்லையா, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பரவி நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் யாருக்கிட்டேயும். உங்களை பார்த்தாலே டக்குன்னு மாறிடுவாங்க. உங்களை பார்த்தாலே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் திங்ஸு எல்லாமே மாறி அவங்களும் ஒரு சூப்பரான ஒரு பர்சனாக மாறிடுவாங்க. எப்படி வந்து ஒரு தீக்குச்சி, நிறைய தீக்குச்சி இருக்குது, அதில் ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எல்லா இடத்துக்கும் பரவும். அந்த மாதிரி நம்மளோட அந்த வைப்ரேஷன் வந்து தீ மாதிரி வந்து எல்லாருக்கும் பரவிடும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு, அந்த மாதிரியான கான்ஷியஸ்னஸுக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கிறது தான் மாயை. அப்போ அந்த மாயையை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா போதும், நம்ம இருக்கிற இடம் வந்து நம்மளுக்கு வந்து சொர்க்கமாக மாறிடும். அப்போ மாயைனா என்ன? மாயைனா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து கண்ணால் பார்க்குறது, உணர்றது, ஃபீல் பண்ணுறது, டச் பண்ணுறது, கேட்குறது அப்படின்னு வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதை தாண்டி ஒரு ட்ரூத் இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. அதை தாண்டின ஒரு ட்ரூத் வந்து எப்போவுமே இருக்கும். அந்த ட்ரூத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து நம்ம செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் என்ன ஷாக்குன்னா, நம்ம கடவுளை தேடி ரொம்ப டீப்பாக போகும்போது நம்மளுக்கு வந்து இந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் மேலே பயங்கரமான ஒரு ஈர்ப்பு வரும். நான் வந்து சயின்ஸில் சரியான வீக்கான பர்சனு. எனக்கு சயின்ஸ்னாலே சின்ன வயசுலேருந்து ரொம்ப அலர்ஜி. ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்லையும் வந்து நான் பண்ணும்போது ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து அந்த சயின்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா ஒன்றுமே புரியாது, எனக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. முக்கியமாக ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜியை கூட ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நம்ம பாடி பார்ட்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையாவது கண்டுபிடிச்சி அந்த மாதிரி கான்செப்ட்ஸில் கூட நான் எடுத்துகிட்டு போயிருவேன். ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் சுத்தமாக புரியாது எனக்கு ரொம்ப வீக்கஸ்ட்டு திங்ஸ்னால் அதுதான். ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்த பிறகு சயின்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சு, சயின்ஸை பற்றி டீப்பாக தெரிஞ்சு விட்டால் ஏதோ சயின்ஸில் நான் வந்து இது நோபல் ப்ரைஸே வாங்கினேன் போல இருக்குது. அந்த மாதிரி வந்து சயின்ஸை வந்து அக்கு வேற ஆணி வேற பிரிக்க வைக்கிற ஒரு கார்டுனா பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு திடீர்னு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் மேலே அப்படி ஒரு ஈர்ப்பு. பயங்கரமாக பார்க்குறேன் எல்லாத்தையுமே. என் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எப்போ பார்த்தாலும் நான் எப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக என்னோட சிஸ்டரும் ஃப்ரெண்டும் வந்து எனக்கு வந்து இதுதான் கொடுத்தாங்க, டெலஸ்கோப் தான் கொடுத்தாங்க. ரொம்ப கிரேஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்த்டே கிஃப்டாக அவங்க டெலஸ்கோப் கொடுத்தாங்க. அப்போ என்னென்னா, நம்ம கண்ணால் பார்க்குறது ஒன்றா இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரூத்து வேறையாக இருக்குன்றதுக்கான ஃபஸ்ட்டு வழி வந்து நம்மளை காட்டுறது வந்து கடவுள் வந்து செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸில் தான் காட்டுவார். முக்கியமாக சன்னு, மூணு இந்த மாதிரி. ஏன்னா சன்னை வந்து இங்கேருந்து எதுவும் நம்ம வந்து அசால்ட்டாக வந்து சின்ன ஒரு பொட்டு மாதிரி பார்த்துக்கிட்டு அதை பார்த்து ரொம்ப பயங்கரமாக ரசிச்சுட்டு சினிமாலெல்லாம் சொல்லுவாங்க, சூரியனை வந்து அப்படியே சுட்டுருவேன், சூரியனையே நான் கையில் எடுத்து என் பேக்கெட்டில் போட்டுக்குவேன், நிலாவை எடுத்து என் நெத்தி கூட்டில் வச்சுக்குவேன் அப்படிலாம் எப்படி ஏன் பாடுறாங்க அப்படின்னா, இங்கேருந்து பார்க்கும்போது அது வந்து ரொம்ப குட்டியாக தெரியுது, ஏதோ நம்ம தான் ரொம்ப வெறுசு மாதிரியும், அதெல்லாம் ஏதோ சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸு ஏதோ வந்துட்டு போகுதுன்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து நம்மளுக்கு எப்போவுமே கொடுக்கும். வேற ட்ரூத் என்ன? சன் வந்து நம்மளோட எத்தனையோ மில்லியன் டைம்ஸ் வந்து பெரிய பெரிய ஒரு ஸ்டாரு. அதே மாதிரி மூணும் அதே மாதிரி தான். நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு குட்டியான விஷயம் கிடையாது. அண்ட் ஈவன் வந்து மூணு வந்து அப்படியே சில்வர் மாதிரி டக்குன்னு மின்னும். நம்மளுக்கு நைட்டு பார்க்கும்போது அது பார்க்கும்போதே எப்படி பளபளன்னு இருக்குது அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக பார்த்தா மூணுக்கு லைட்டுன்றதே கிடையாது, சன்ல இருந்து தான் லைட்டு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குறது ஒன்றா இருக்கும். நம்மளுக்கு பார்வைக்கு ஒரு விஷயம் வந்து தெரியும். அதே தான் நம்ம ஸ்மெல் பண்ணுறதும் சரி, டச் பண்ணுறதும் சரி, கேட்குறதும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ட்ரூத்து டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கும். நம்மளால நம்பவே முடியாத ஒரு ட்ரூத்தாக இருக்கும். புரியுதுங்களா? சன் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது குட்டியாக தெரியுது, ஆனால் ஆக்சுவலாக குட்டி யாருன்னு பார்த்தா நம்ம தான். சன்னுக்கிட்ட நம்ம ஒரு கடுகு அளவுக்கு தான் இத்தினூண்டா தெரியும். இதெல்லாம் நீங்கள் போய் சும்மா நான் சொல்கிறதுக்காக மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் ஒரு யூடியூப்ல போய் பாருங்கள், ஹவு மச் பிக் இஸ் சன் தென் அஸ் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ
ஆக்சுவலாக என்னன்னு பார்த்துக்கோங்க, நம்ம பார்க்குற ஒரு விஷயத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக உண்மை இருக்குது. இதுதான் மாயை. நம்ம 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 கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குற விஷயம், நம்ம வாழ்கிற வாழ்க்கை, இந்த 3D வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. 3D வேர்ல்டுனா தேர்டு டைமென்ஷனில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தேர்ட் டைமென்ஷனில் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, பிறந்ததுலேருந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகிறது, படிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக நம்ம செட்டில் ஆகுறதை நோக்கி நம்ம போவோம். அதில் வந்து ஃபேமிலி பாண்டுன்னு ஒன்று இருக்கணும். அம்மா அப்பாவை நல்லா நினைக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி வரும், சிப்ளிங்ஸை நல்லா நினைக்கணும். அப்படியே வந்து நல்லா ஃபஸ்ட்டு வரணும், எப்படியாவது ஃபஸ்ட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும், நல்லா படிக்கணும். அப்படி படிப்பு வரலைன்னா வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வேலையை பார்க்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கணும். அதுக்கப்புறம் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும், அவங்கள நல்லா செட்டில் பண்ணணும், அப்படியே செத்துறணும் ஒரு நாள். இதுதான் வந்து 3D வேர்ல்டில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. இதில் வந்து ஹியூமனிட்டின்றது வந்து ஒரு சிலருக்கு இருக்கும். ஹியூமனிட்டி இன் த சென்ஸ் வந்து மற்றவங்க மேலே வந்து கருணையாக இருக்கிறது, நம்ம குடும்பத்தை தவிர மற்றவங்க மேலே, ஈவன் ரிலேட்டிவ்ஸ் மேலே கருணையாக இருக்கிறது கூட நம்மளுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கும். இல்லைனா வெளியில் உள்ள எல்லா மனிதர்களையும் நம்ம வந்து மனிதனாக ட்ரீட் பண்ணணுன்றதே நம்மளுக்கு வந்து தெரியாது. அதில் தான் எல்லோரும் வந்து ரேப்பு, அப்புறம் மர்டரு, ப்ராப்பர்ட்டிக்காக மர்டர் பண்ணுறது, அப்புறம் வந்து ரேசிசமு, கேஸ்டிசமு, இந்த மாதிரி, அப்புறம் கடவுள், என்னோட கடவுளை வந்து தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது, இப்படி அடுத்தவங்களை வந்து காயப்படுத்துறது, தன்னோட சுயநலத்துக்காக என்னத்தை வேணால் பண்ணுறது. இது எல்லாம் தான் 3D வேர்ல்டு. இந்த தேர்டு டைமென்ஷன் வேர்ல்டுன்றதே ஒரு இல்யூஷன் நம்ம வந்து பண்ணுறது. இப்போ ஒருத்தன் வந்து அவன் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக போய் கொள்ளையடிக்கிறான் அப்படின்னா அது ஒரு இல்யூஷன் தானே. அவனை பொறுத்தளவுக்கு அவனுக்கு நியாயம், என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும், அவன்கிட்ட நிறையா இருக்குதுல்ல, அதனால நான் அவன்கிட்ட நான் கொள்ளையடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தவறுகள், அந்த விஷயம் வந்து அவன் குடும்பத்தையே அவன் ஜென்ரேஷனையும் பாதிக்கும் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சு அவன் பண்ணுவானா? கண்டிப்பாக பண்ண மாட்டான். கடவுள்னு ஒருத்தர் வந்து உள்ளுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் பரவி இருக்காரு, எல்லாருமே கடவுள் தான், கடவுள் உனக்கு உள்ளே இருக்கிறாரு, உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு அப்படின்ற எண்ணம் தெரிஞ்சிச்சுன்னா அவன் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அதுதான் இல்யூஷன். ஸோ இல்யூஷன்றது வந்து நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் உண்மை வந்து ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த இல்யூஷனை, அந்த மாயையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நம்மளை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம லைஃப்பை நம்மளே அழகாக செதுக்கி கடவுளோட துணையோட ஒரு மேஜிக்கலான லைஃப்பை வந்து நம்மளால் வாழ முடியும். அதனால தான் வந்து எல்லா ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸும் இந்த உலகம் ஒரு மாயை, இதை நம்பாத, இதை நம்பி போகாத, ட்ரூத்துன்னு ஒன்று இருக்குது, அந்த ட்ரூத்தை தேடுன்னு சொல்கிறாங்க. எல்லாராலையும் இந்த ட்ரூத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது. அவங்கவுங்களையே மனசுக்குள்ளேருந்து உணர்ந்தால் மட்டும்தான் அந்த ட்ரூத்தை புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் என்ன உணர்ந்திருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த ட்ரூத்தை வந்து உங்களால் வந்து ஃபுல்லாக புரிஞ்சிக்கவே முடியாது. ஓகே இதுதான் ட்ரூத்து போல இருக்குது அப்படின்ட்டு தான் போவீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு டீப் மீனிங் இருக்குது. அந்த டீப் மீனிங் உங்களுக்கு புரிஞ்சாலே நீங்கள் ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் புரிஞ்சு வச்சுருக்க டிவைன் ட்ரூத் என்ன அப்படின்னா, டிவைனுன்ற பவர் வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லு. அந்த பவரை வந்து நீங்கள் வந்து வெளியிலேருந்து பார்க்குறீங்க, ரொம்ப பவர்ஃபுல் அவர் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக உங்களோட லைஃப்பில் இறைவன் நினச்சா எதை வேணால் பண்ண முடியும். அப்போ நம்மளோட ஈகோ இருக்குது இல்லையா, நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணணும், நம்ம தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அந்த டிவைனோட பவரை வந்து புரிஞ்சுக்காமல் இருக்கோம். அப்போ டிவைனோட பவரை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து டிவைன் சரண்டர் லைஃப்குள்ளே போகணும். டிவைன் சரண்டர் லைஃப்ன்றதே ரொம்ப பெரிய வாஸ்ட் கான்செப்ட். எல்லாருமே என்கிட்ட வந்து பேசுவாங்க, நான் டிவைன் சரண்டரில் தான் இருக்கேன் அப்படின்னு. அது கண்டிப்பாக இருக்கவே முடியாது. இருந்தால் நம்ம லைஃப்பில் வந்து கொஞ்சம் கூட கஷ்டமே இருக்காது, மனசு கஷ்டம்னு எதுவுமே இருக்காது. ஆக்சுவலாக அட்வென்ச்சரஸாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். கடவுள் வந்து டெய்லி வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களை புரிய வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரியான ஒரு ஒண்டர்ஃபுல் லைஃபாக இருக்கும். ஸோ டிவைன் சரண்டர்ன்ற விஷயம்தான் வந்து உண்மை. ஓகேங்களா? டிவைன் நினச்சா நம்ம லைஃப்பை வந்து எப்படி வேணால் எடுத்துகிட்டு போக முடியும். அந்த உண்மையை வந்து நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் கஷ்டம்னு வந்துச்சுன்னா கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி எதையாவது ஒன்று பண்ணுனா கடவுள் நம்மளுக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினைக்கிறோமே தவிர, ஏதோ கடவுள் எங்கேயோ இருக்கார், அவரை வந்து அப்பப்போ நம்ம துணைக்கு கூப்பிடுற மாதிரி தான் நம்மளோட லைஃப்பை எடுத்துகிட்டு போகிறோம். பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஸோ. நம்மளுக்கு உள்ளேயே டீப்பாக வந்து இருக்கார். அவரால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம ஈகோ தான் வந்து அவரை வந்து நம்ம லைஃப்பை வந்து ப்ராப்பராக டேக் ஓவர் பண்ண முடியாமல் வச்சிட்ருக்கு. ஓகேங்களா? இது ஒரு உண்மை. தென் வந்து ரெண்டாவது,
இறைவன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காரு. இறைவனோட உருவம்னு ஒன்னே நம்மளால பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய சென்சரி லிமிடேஷன்ஸ், நம்மளால ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் பார்க்க முடியும், கேட்க முடியும். எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி நம்மளை படைக்கல. அது உங்க எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஒரு சர்டன் லிமிட்டுக்குள்ள தான் கண்ணு வந்து ஒரு ஏதோ ஸ்பெக்ட்ரம் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கலர்ஸ்ல இருந்தா மட்டும்தான் நம்ம கண்ணால பார்க்க முடியும். அதே மாதிரி கேட்கறது வந்து ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்குவன்சிக்குள்ள தான் நம்மளால கேட்க முடியும். அதுக்கு கீழே வந்து ஏதாவது ஒரு உயிரினமோ இல்லை நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று பேசினாலும் நம்ம காதுக்கு வந்து கேட்க முடியாது. இல்லை நம்மளோட அந்த லிமிட்டை தாண்டி ஹை டெசிபல்லையும் நம்மளால கேட்க முடியாது. இதெல்லாம் ஏன் காரணம் இல்லாமல் அவங்க படைச்சிருப்பாங்க? அதே மாதிரி ஸ்மெல் எல்லா ஸ்மெல்லையும் நம்மளால் பண்ண முடியாது. டேஸ்ட் எல்லா டேஸ்ட்டும் நம்மளால் பண்ண முடியாது. டச்சும் சரி, ஒரு சில விஷயங்களால் மட்டும்தான் நம்ம ஒரு சில பொருட்களை மட்டும்தான் நம்மளால் டச் பண்ண முடியும். நம்மளால் தொட முடியாத எத்தனையோ பொருட்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ இப்படி தான் இந்த ஹியூமன் பீயிங்கை வந்து அவர் வந்து கடவுள் வந்து படைச்சிருக்காரு. உனக்கு எல்லாமே ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கும். அந்த லிமிட்டை தாண்டி இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உன்னோடைய 3வது கண்ணு வந்து ஓப்பன் ஆனால் மட்டும்தான் உன்னால் கண்ணால் பார்க்க முடியாத விஷயங்களை புரிய முடியும். காதால் கேட்க முடியாத விஷயங்களும் உனக்கு உணர முடியும். தொட முடியாத விஷயங்களை உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லி நம்மளை பர்பஸ்ஃபுல்லாக ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே வந்து நம்மளை படைச்சிருக்காரு கடவுள். அப்போ நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போன பிறகு தான் நம்மளால் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணி நம்ம லைஃப்பை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பப் பண்ண முடியும். அதே மாதிரி டிவைன்ன்றது நமக்குள்ளே மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்குள்ளேயும் இருக்காரு. அப்போ மற்றவங்களுக்குள்ளேயும் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டா நம்ம டோட்டல் லைஃபே மாறிடும். நம்ம அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறதை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடுவோம். எனக்குள்ளே இருக்க அதே டிவைன் தானே அவருக்குள்ளே இருக்காரு. அப்போ அவர் எனக்கு ஏதாவது ஒரு கெட்டது பண்ணுறாருன்னா அது டிவைனுக்கு தெரியாமல் கிடையாது, டிவைன் தெரிஞ்சு தான் பண்ணுறாருன்னா டிவைன் இது மூலமாக எனக்கு ஏதோ டீச் பண்ணுறாருன்னு மட்டும் நினச்சிக்கிட்டோம்னா அந்த பர்சனை ரிவெஞ்ச் எடுக்கிறது, அந்த பர்சன் கிட்ட போய் நம்மளோட கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அவங்கள அடக்கணும், அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே அப்படியே வேனிஷ் ஆயிடும். நம்மளும் கடவுளும் மட்டும்தான் ரியல்னு சொல்லிட்டு நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதெல்லாம் நான் உணர்ந்தது. ஆனால் நான் உணர்ந்ததெல்லாம் உங்களால் இப்போ உணர முடியுமான்றது டவுட்டு. அதனால தான் அந்த இல்யூஷனை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான, மாயையை ரிமூவ் பண்ணுறதுக்கான வேலையில் நீங்கள் இறங்கினா மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கூட உண்மைகள் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஃபைனல் உண்மை வந்து இந்த ஏர்த்துன்றதே ஆக்சுவலாக வந்து ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி இருக்குது. அந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே நம்ம வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் வந்து இருக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கோம். நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இறக்குற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக யூனிவர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கு. யூனிவர்ஸ்ன்றது வந்து நான் டிவைனுன்றதை விட சப்டிவைனுன்னு வேணால் நான் சொல்லுவேன். ஏன்னா டிவைனுன்றது ரொம்ப அல்டிமேட் பவர், அவரோட வேலை வந்து கிளாஸ் எடுக்கிறதுலாம் கிடையாது. ஆனால் இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து இப்படின்னா இதான் அர்த்தம், உனக்கு இந்த கஷ்டம் வருதுன்னா அதுக்கு நீ இந்த இது பண்ணணும், உனக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா இதான் பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு இன்விசிபிளாக கிளாஸஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த கிளாஸை வந்து நம்ம புரிஞ்சுக்காம இக்னரன்ஸ்லேயே எல்லாரும் வாழ்ந்துட்டு செத்துடுறாங்க. அப்போ செத்த பிறகு என்ன நடக்கும்? ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ ஃபெயில் ஆகிட்டா திரும்பி தானே படிக்க வைப்பாரு கடவுள். அன்லஸ் அண்ட் அன்டில் நம்ம பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு போகிற வரைக்கும், மேபி அடுத்த லெவல் காலேஜோ இல்லைனா இன்னும் வேறு ஏதாவது இருக்கோ என்னவோ தெரியாது, அது வரைக்கும் நம்ம வந்து ஃபெயில் ஆக வி வில் மேட் டு ஸ்டடி அகெயின் அண்ட் அகெயின். அதுதான் இப்போ நடந்துட்டுருக்குன்றது எனக்கு வந்து கிளியராக இருந்துச்சு. இதை வந்து இப்போ புரிஞ்சிட்டவங்களுக்கு கஷ்டம், வலி, துயரம், துன்பம்னு எதுவுமே இருக்காது. ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு கேம் மாதிரியான ஆட்டிடியூடோடு நம்ம லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிருவோம், நம்மளை சுற்றி உள்ளவங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இதுதான் நான் இது வரைக்கும் உணர்ந்திருக்க டிவைன் ட்ரூத்து. இந்த மாயைன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்க விஷயங்கள். அப்போ நீங்களும் இந்த பாத்தில் போக ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி உங்களுக்கும் ஒவ்வொன்றா வந்து உரிய ஆரம்பிக்கும். வாழைப்பழம் தோல் உரிக்கிற மாதிரி ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பித்து ஷாக் ஆவீங்க. கடவுளே இதுதானா நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷாக் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு பிளிஸ்ஸை கொடுக்குமே தவிர உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனையோ இல்லை லைஃப் மேலே ஒரு வெறுப்பையோ, இந்த லைஃபே வேணாம் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் கண்டிப்பாக கொடுக்காது. அதனால் மாயையை வந்து ரிமூவ் பண்ணி இந்த அமிர்தம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த டிவைன் பிளஸ், அந்த இறை பேரானந்தத்தை வந்து நீங்கள் எல்லோரும் வந்து உணர ஆரம்பிக்கணும். ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்களுக்கு லைஃப்பில் எதுவுமே வந்து பெரிய விஷயமா தெரியாது. அதே சமயம் லைஃப் ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்கள் ஒன்றும் அப்படியே செயின்ட்டாலாம் மாறிட மாட்டீங்க. அதுக்கு நான் தான் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இந்த பாட்டை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நிறையா தடவை வந்து ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் தோணுமோ அப்போல்லாம் ரீட் பண்ணுங்கள். நீங்கள் ரீட் பண்ணுற அந்த சின்சியாரிட்டிக்காகவே வந்து இறைவன் வந்து உங்களுக்குள்ளே வந்து உட்காந்து அந்த தேனை வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ண வைப்பார். ஓகே, தேங்க்யூ ஆல்.